வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெசிபி. இது வந்துட்டு தலவாய் சிக்கன் ஃப்ரை. தலவாய் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேரு. இந்த ஊர் வந்துட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்க இருக்கிற ஒரு அக்காவோட ரெசிபி தான் இது. அவங்க கிட்ட கத்துக்கிட்டது, அதனால அந்த ஊர் பேரையே வச்சுட்டேன் இந்த சிக்கன் ரெசிபிக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம நார்மலான சிக்கன் 65ல இருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரை. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸி தான். இந்த சூப்பரான தலவாய் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான தலவாய் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃபுல்லு போன்லெஸ். நீங்க வந்துட்டு போனோடையும் போடலாம், அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா போட்டிருக்கேன். 65 வெட்டுவோம்ல அந்த மாதிரி வெட்டி போட்டிருக்கேன் நான். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் வறுத்து. அதுக்கு என்னென்ன வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பல்லு பூண்டா இருக்குது, அதனால நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பல் பூண்டு, குட்டி குட்டி பல்லு அதனால சின்னதா இருக்குது, அதனால எடுத்து வச்சிருக்கேன் 10. நீங்க ஒரு 4 போட்டீங்கன்னா சரியா இருக்கும், பெரிய பல்லா இருந்ததுன்னா. ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை தழை. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப லைட்டா வறுத்தோம்னா போதும். லேசா வறுத்து இதை லைட்டா தண்ணி விட்டு இதை அரைச்சிக்க போறோம். பாருங்க, லேசா தேங்காய் வந்துட்டு கலர் மாறுது. இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப கம்மியா தண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி நம்ம வறுத்த அந்த தேங்காய், அந்த வரமிளகாய், மிளகு எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்ப இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இந்த சிக்கன்ல சேர்த்திடலாம். இது கூடவே இந்த மாதிரி குழந்தா இருக்கிற கருவேப்பிலை இருந்ததுன்னா நிறைய சேர்த்துங்க, நல்லா இருக்கும். இதுல ஒரு நல்ல மணமா இருக்கும் கருவேப்பிலை. இப்ப இது கூட நம்ம வந்துட்டு கடலை மாவு சேர்த்திக்க போறோம். கடலை மாவு வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி பாருங்க, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது வந்து சோடாப்பு, குக்கிங் சோடா, இது சமையல் சோடா, இதை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாலேயே தண்ணி இருக்குள்ள ஓரளவுக்கு, அதுவே சரியா இருக்கும் இது மிக்ஸ் பண்றதுக்கு. அதுவே போதும், இதை மிக்ஸ் பண்ற அளவுக்கு சரியா இருக்கும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சிடுங்க. நம்மளோட சிக்கன் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கமா மேரினேட் ஆயிருக்குது. நல்லா ஊறி இருக்கும் நம்மளோட சிக்கன். இப்போ வந்துட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன் அடுப்புல டீப் ஃப்ரை பண்றதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல சிக்கன் எடுத்து போட்டுடலாம் ஒன்று ஒன்று. இதை வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம டர்ன் பண்ணி விடலாம். நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கிறிஸ்மஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சிக்கன் எடுத்துடலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன். இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுடுங்க. பாருங்க, நம்மளோட தலவாய் சிக்கன் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த தலவாய் சிக்கன் ஃப்ரையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி ஆனியன் வெஜ்ஜஸ் அப்புறம் லெமன் வெஜ்ஜஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.